ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடியது இன்கம் சர்டிஃபிகேட் ஆர்டி அப்ளை பண்ணும்போது வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லி. இது வேண்டாம். ஒரு சிலருக்கு மட்டும். யாருக்கு வேணும் யாருக்கு வேணான்றதை வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆர்டினா என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து 25% பர் ஸ்கூல்லேருந்து அலோகேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை இலவசமாக படிக்க வைக்கலாம். இதுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் கவர்மெண்ட்லேருந்து பே பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ், புக் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் எல்லாம் நாமளே தான் பே பண்ணிக்கணும். இதோட ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளோட வீடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ அட்மிஷன் போடுறாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நமக்கு வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி தெரியப்படுத்திடுவாங்க ஸ்கூல் தரப்புலேருந்து. அதே மாதிரி இந்த வெப்சைட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22 ஏப்ரல் 2023லேருந்து 20/5/2024 வரையும் அட்மிஷன் ஆர்டி அட்மிஷன் நடைபெற உள்ளது. ஃபஸ்ட்டே ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஇ அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே ஆர்டிஇயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. நேரடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன தேவைன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபேக் ஏதாவது டூப்ளிகேட் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உண்மையான பர்த் சர்டிஃபிகேட் வேணும். தென் கவர்மெண்ட் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட், அப்புறம் வந்து அங்கன்வாடியிலேருந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. சப்போஸ் அங்கன்வாடியில் நீங்கள் படிக்க வைக்கலன்னா பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு 1/8/2020 31/7/2021 பிறந்திருக்கணும். 1ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு 1/8/2018 31/7/19 குழந்தை பிறந்திருக்கணும். இதுக்கு மேலே 1 நாள் 2 நாள் இருந்தாலும் அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ தான் வெரி இம்பார்ட்டன்ட், என்னென்ன கேட்டகரிஸில் நம்ம வந்து ஆர்டி அட்மிஷன் பண்ணலான்றதை 3 கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேண்டுமா வேண்டாமான்றது தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டோட கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று. இதில் வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு சான்ஸ் இது வந்து ஒரு கேட்டகரி. இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ எல்லா கேஸ்ட்டும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்க இன்கம் சர்டிஃபிகேட் தேவை இல்லை. வரக்கூடியது அடுத்தது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் என்னென்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று. இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெற்றோர். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கணும். இப்போ ஆதரவற்றோர் குழந்தைகள் அவங்கள சேர்த்தலாம். ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகளை சேர்த்தலாம். இல்லைனா துப்புரவு தொழிலாளர் குழந்தைகள், இவங்களையெல்லாம் செகண்ட் கேட்டகரியில் நம்ம ஆர்டிஐ மூலயமா சேர்த்தலாம். எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே மஸ்ட் எல்லாருமே கவர்மெண்ட் சைட்லேருந்து விஏஓ, தாசில்தார் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லா கேட்டகரைஸ் வைஸ்லேருந்தும் நம்ம ஆர்டி அப்ளை பண்ணும்போது அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னா மாற்றுத்திறன், இதெல்லாம் செகண்ட் கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ 3வது கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று. ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஆர்டி அப்ளை பண்ணலாம், இல்லைனா இந்த 3வது ஆப்ஷன் இதில் கொடுத்து நம்ம வந்து ஆர்டி அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நிறையா பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன். கேஸ்ட்டை வச்சு பண்ணும்போது இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும். அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த தாசில்தார், விஏஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்று. இதில் குழந்தைகளது பெற்றோரது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ ஏதாவது ஒன்று நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தையோடது அட்ரஸ் ப்ரூஃபும் ரெடியாக வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃபும் ரெடியாக வச்சுக்கோங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரம் விஏஓ கிட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தால் மட்டுமே போதுமானது, எல்லாமே தேவையில்லை. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா
வீடு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. பட் வில்லேஜில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுறாங்க. அது எதனாலனா குலுக்கல் முறையிலும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ இதுக்கு உண்டான டேட் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 27 மே மந்த்து வந்துடும். ஸோ எக்ஸஸாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னும் போது குலுக்கல் முறையில் வந்து இது வந்து தேர்ந்தெடுப்பாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கும் போது நாம் இல்லாமல் பண்ணிட மாட்டாங்க. நம்மளை வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. பிரின்சிபல்ஸ் இருக்குவாங்க, அப்புறம் வருமான வரி சோதனை அலுவலரும் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி தான் குலுக்கல் முறை வந்து நடைபெறும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இல்லை, நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எதனால் நம்ம ரிஜெக்ட் ஆனோன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்டிஓ அப்ளை பண்ண பின்னாடி நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ அது மூலிமா நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம எதனால் நிராகரிக்கப்பட்டோம் அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்கூலில் எவ்வளோ சீட் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெளியிட்டுருவாங்க ஸ்கூல் தரப்புலேருந்து. தென் அட்மிஷன் வந்து 22லேருந்து 20 மே மாதம் வரையும் நடைபெறும். அதுலேருந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ரிசல்ட் வந்து 27 மணிக்குள்ளே வந்துடும். ஸோ ஏதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லி அவங்க தரப்பில் வந்து நமக்கு தெரிவித்தாங்கன்னா 27ஆம் தேதிக்குள்ளேயே அப்ளை பண்ணிடணும். 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிட்டா 28ஆம் தேதியிலேருந்து நமக்கு குலுக்கல் வந்து 28ஆம் தேதி தான் வந்து குலுக்கல் முறை வந்து நடைபெறும். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டு நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதுதான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.